அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூக்க அழகிரியின் மகள் கயல்விழி செய்த சம்பவம் தான் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே பார்த்தீங்கன்னா இப்படியா பண்றது அப்படின்ற மாதிரி அங்கே என்ன நடந்தது அப்படின்னுட்டும் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அப்படி என்ன நடந்தது? கயல்விழி மூக்க அழகிரியின் மகள் கயல்விழி அவர்கள் வங்கி மேனேஜரை கன்னத்தில் அறைந்தது ஏன், எப்போ, எங்கே இந்த சம்பவம் நடந்தது, யாருக்கு நடந்தது, எதனால் நடந்தது அப்படின்ட்டு கயல்விழி அறைந்த சம்பவம் பற்றி இதுவரை வெளிவராத பல திடுக்கிடும் உண்மைகளை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய இரண்டாவது மகன்தான் மூக்க அழகிரி அவர்கள். கருணாநிதி மகன் அப்படின்றத விட முன்னாள் அமைச்சர் அப்படின்ட்டு சொல்லியே ஆக வேண்டும். மூக்க அழகிரி அவர்கள் மதுரையில் தனக்கென ஒரு வலிமையான இடத்தை அரசியல் ரீதியாக பிடித்து வைத்திருப்பவர். இவருடைய மகள்தான் கயல்விழி அப்படின்றது இதுவரைக்கும் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமாகவே இருந்திருக்கும். ஆனால் கடந்த சில மாதங்களாகவே, அதாவது விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டதில் இருந்து, அந்த கட்சியில் சேர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு இருந்ததில் இருந்து பல நிகழ்வுகளில் கயல்விழியினுடைய பெயர் அடிபட்டு இருக்கும். ஆனால் கயல்விழியே தற்போது அடித்து இருக்காங்க அப்படின்றது தான் தற்போது மிக பெரும் அளவில் வைரலாக பரவி கொண்டிருக்கின்றது. அப்படி என்ன நடந்தது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, சென்னை அடையாறில் முன்னாள் அமைச்சர் மூக்க அழகிரியின் மகள் கயல்விழிக்கு சொந்தமாக ஒரு கட்டிடம், வணிக வளாகம் ஒன்று இருக்கு. இந்த கட்டடத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது SBI வங்கியினுடைய ஒரு கிளை செயல்பட்டு வருகின்றது. இந்த வங்கியினுடைய NRI கிளை மேலாளராக இருப்பவர் தான் அர்ஷின் சிங் அப்படின்ற ஒரு நபர். இந்த கட்டடத்தில் 2 தினங்களுக்கு முன்னாடி லிஃப்டில் பழுது ஏற்பட்டு இருக்கின்றது. இதன் காரணமாக இந்த லிஃப்ட்டு பழுதாகிடுச்சு, சரியாக வேலை செய்ய மாட்டுது அப்படின்ட்டு மூக்க அழகிரியின் மகள் கயல்விழியினுடைய உதவியாளரை தொடர்பு கொண்டு வங்கி மேனேஜர் அர்ஷின் சிங் புகார் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, அந்த முயற்சிக்கு பலன் இல்லை, அவர் சரியாக இது பற்றி பதில் கொடுக்கல. சரி, இதெல்லாம் சரிபட்டு வராது அப்படின்ட்டு இந்த வங்கி மேனேஜர் அர்ஷின் சிங் என்ன பண்ணியிருக்கிறார்னா, நேரடியாக கயல்விழிக்கு தொடர்பு கொண்டு இந்த லிஃப்ட் பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறாரு. இதனால கயல்விழி அவர்கள் ரொம்ப கடுப்பாகி இருக்காங்க. லிஃப்ட் பிரச்சனைக்கெல்லாம் என்ன கூப்பிடுவியா அப்படின்ற ஒரு கடும் கோபத்தோட தான் அவங்க வீட்டில் இருந்து கிளம்பி அந்த வங்கி மேனேஜரின் அறைக்கு போயிருக்காங்க, அந்த கட்டடத்துக்கு போயிருக்காங்க. போய் வங்கி மேனேஜரிடம் பார்த்தீங்கன்னா தனக்கு ஃபோன் செய்தது தொடர்பாக ரொம்ப கோபத்தோட கேள்வி கேட்டிருக்காங்க. எதற்காக எனக்கு ஃபோன் பண்ண, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத, எதுவாக இருந்தாலும் உதவியாளரிடம் மட்டுமே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசியிருக்காங்க. அப்போது இந்த வங்கி மேனேஜர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, தன்னுடைய 2 கைகளையும் கன்னத்தில் வைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறாரு. மேஜை மீது கைகளை வைத்து கொண்டு ஏதோ காதலி சொல்வதை அவர் கேட்டுக்கொண்டிருப்பது போலவும், மிக முக்கியமாக ஏதோ ஒரு சாதாரண நபர், அதாவது முன்பின் தெரியாதவங்க, அது மட்டும் இல்லாமல் வங்கிக்கு செல்லக்கூடிய முதியவர்களிடம் ஏளனமாக பேசுவது, இந்த மாதிரியான வேலைகள் தான் பல இடங்களில் பல வங்கி மேனேஜர்களால் நடத்தப்படுது அப்படின்றது உண்மை. அந்த மாதிரி தான் இந்த வங்கி மேனேஜரும் மற்றவங்க கிட்ட பேசுவது போல ஏதோ கதை கேட்பது போல கேட்டிருக்கிறாரு. கதை கேட்டவருடைய கன்னத்தை பதம் பார்த்து இருக்காங்க அழகிரியின் மகள் கயல்விழி அவர்கள். நான் என்ன உங்ககிட்ட கதையாடா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சும்மா பளிச்சுன்னு அரைந்து இருக்காங்க கயல்விழி. அந்த வீடியோ தான் தற்போது மிக பெரும் அளவில் வைரலாக பரவிட்டு வருது. மேலும் அந்த வீடியோவில் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன நடந்ததுன்னா, அந்த வங்கி மேனேஜர் எப்படி தன்னுடைய கைகளை கன்னத்தில் வைத்து கதை கேட்பது போல இருந்தாரோ அதே மாதிரியான செய்கையை கயல்விழி அவர்களும் செய்து காமிச்சு, இப்படி நீ என்கிட்டயே பண்றையாடா தம்பி அப்படின்ற மாதிரி பளிச்சுன்னு வச்சிருக்காங்க. அதன் பிறகு கோபம் அடங்காத கயல்விழி அவர்கள் அவங்களுடைய அந்த இருக்கையில் இருந்து எழுந்து நேராக வங்கி மேனேஜரிடம் கோபத்தோட போறாங்க. ஆனால் அருகில் இருந்த கயல்விழிக்கு அருகில் இருந்த அவருடன் வந்த ஒரு நபர் வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி தடுக்கிறாரு. அதோட அங்கே அந்த பிரச்சனை முடியுது.
அதாவது அங்கே எதற்காக பிரச்சனை நடந்ததுன்னா லிஃப்ட் சரியில்லை, சரியாக வேலை செய்யலை அப்படின்றதற்காக வந்த பிரச்சனை தான் இவ்வளவு பெரிய விவகாரமாக கொண்டு போய் விட்டு இருக்கு. இதனால் கயல்விழி அவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நமச்சிவாயபுரம் காவல் நிலையத்தில் இந்த வங்கி மேனேஜர் போய் புகார் கொடுத்திருக்கிறாரு. 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. மேலும் அந்த வங்கி மேனேஜர் தன்னிடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான முறைகளை பேசினாரு அப்படின்ற மாதிரியும், அதாவது நான் பேசுகிறத அந்த நபர் கேட்கவே இல்லை, சரியான முறைகளை கேட்கல, அதனால தான் இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்ற மாதிரியான தகவல் மட்டும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இதை பார்த்துட்டு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண பலத்தால் செல்வாக்கால இப்படி பண்ணியிருக்காங்க, இதையே ஒரு சாதாரண நபர் பண்ணியிருந்தா இந்த விவகாரம் எவ்வளவு பெரிய பூதாகரமாக மாறி இருக்கும். ஆனால் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பேத்தி கயல்விழி அப்படின்றதுனால தான் இந்த விவகாரம் பற்றி பெருசா வெளியில பேசினாலும் அவங்க மீது எந்தவித நடவடிக்கையும் பெருசா எடுக்க போறது இல்லை. சாதாரண மனிதனாக இருந்திருந்தா இந்நேரம் பல கேஸுகளை போட்டு உள்ள தூக்கி ஜெயிலில் தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த அம்மாவை உங்களால் தூக்கி போட முடியுமா அப்படின்ட்டு பலரும் கேள்வி எழுப்பி கொண்டிருக்காங்க. இதில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வங்கி மேனேஜர் அவங்க கிட்ட தேவையில்லாத சில விஷயங்களையும் பேசியிருக்கிறாரு. அதாவது இந்த மாதிரி அடிக்கடி பிரச்சனை ஆகிப்போது இதெல்லாம் ஒழுங்காக பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாரு. அதனால தான் கோபமாகி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் உதவியாளரை கேட்காம என்ன நேரடியாக தொடர்பு கொள்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரியும் கேட்டு அங்கே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டும் தற்போது விஷயமெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியாகி கொண்டிருக்கின்றது. கயல்விழி அவர்கள் இந்த மாதிரி பண்ணி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த விவகாரம் தொடர்பாக அவங்களுக்கு நெருக்கமான வட்டாரத்தில் இருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அவங்கள கோபப்படுத்தும் விதமாக அந்த நபர் நடந்து கொண்டதால தான் இப்படி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சாஃப்ட் நேச்சர் அவங்க, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, தேவையில்லாமல் கோபப்பட மாட்டாங்க அப்படின்ற விஷயமுமே பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகி இருக்கின்றது. வங்கி மேனேஜர் பண்ணது ஒரு பக்கம் தப்பு தான் அப்படின்றதையும் நாம் மறுத்துட முடியாது. ஏன்னா அவங்க பேசிட்டு இருக்காங்க, பேசுகிற நேரத்தில் இந்த மாதிரி ஏதோ கதை கேட்பது போல் அவர் உட்கார்ந்துருந்தது பெரிய தப்பு தான். அவங்க அடித்தது அதை விட பெரிய தப்பு. பிரச்சனை அப்படின்னா அவங்க நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்களாகவே பார்த்தீங்கன்னா பணத்திமிரால செல்வாக்கால இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அங்கே இதுதான் நடந்தது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இதே இடத்துல சாதாரண நபர் இந்த மாதிரி ஒரு வங்கி மேனேஜரை அறிந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.